வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றம் நடக்கக்கூடிய நிகழ்வு பற்றியும் அதனால் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம். கடந்த பல நாட்களாக கடகத்தில் நீச்ச நிலையில் இருந்த செவ்வாய் கிரகம் எல்லோருக்குமே காலச்சக்கரத்தின் அடிப்படையில் ராசிநாதன் லக்னாதிபதியான அந்த வலுவை கொண்டிருக்கிறார். ஆரோக்கியத்திற்கு, அஷ்டமஸ்தானத்திற்கு, ஆயுளுக்கு முக்கியமான ஒரு ஸ்தானாதிபதியாக அவர் நீச்ச நிலையில் ஆரோக்கிய ஸ்தானத்தில் இருப்பது எல்லோருக்குமே ஒரு தொல்லையான நிலை. இந்த நிலை மாறுவது எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கக்கூடிய நிலை. ஜூன் 7, 2025 சனிக்கிழமை அன்று கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செவ்வாய் கிரகம் மாறுகிறார். இது ஒரு நல்ல நிலை. நீச்ச நிலையிலிருந்து அவர் நகர்ந்து விட்டார். 12 ராசி நண்பர்களுக்கும் இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எந்த அடிப்படையில் அப்படின்னு நம்ம விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு பார்க்கும் பொழுது இவங்களுடைய ராசிநாதன் 4 5 மாறுகிறார். 4 ஒரு நல்ல வீடுன்னு சொன்னாலும் அங்கு நீச்சமாக அவருக்கு கடகத்தில் நீச்சமாக டெபிலிட்டேஷன் கொடுக்கப்பட்ட நிலையில் இது ஒரு பெரிய தொல்லை. இது ஒரு 5 மாறக்கூடிய செவ்வாய் கேதுவுடன் இணைகிறாரே, அது என்ன நடக்கும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ஆனால் அங்கு சூரியனுடைய வீடு, அங்கு கேதுவுடன் இணைந்தாலும் அந்த வீட்டிற்குடைய சூரியன் இவர்களுக்கு நல்ல நிலையில் இவங்களுடைய மேஷத்திற்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தன் வீட்டிற்கு 10ஆம் வீட்டில் திக்பலத்தோடு இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கிறார். கேது கிரகமும் சூரியனை நம்பி சூரியனுடைய வீட்டிலும் சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்திலும் இருப்பது மேஷ ராசிக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இவங்களுக்கு ராசிநாதன் பலம் அடைந்து விட்டார். சூரியனுடைய ஆளுமையில் பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதியான 5ஆம் வீட்டில் ஒரு நல்ல சுபத்துவமான நிலையில் வலிமையான நிலையில் இருக்கிறார்னு சொல்லலாம். பூர்வ புண்ணிய பலம், பூர்வீக லாபம்னு சொல்லலாம். தந்தை வழியில் ஆதாயம், தந்தையுடைய ஒரு பெரிய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. அது குடும்பத்திற்கு, பொருளாதாரத்திற்கு உதவும். இன்பிட்வீன் இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே காலச்சக்கரத்தின் 3ஆம் அதிபதியான மிதுனம் ராசிக்குடைய புதன் கிரகம் இந்த செவ்வாய் மாற்றம் 7ஆம் தேதி நடப்பதற்கு முன்னர் 6ஆம் தேதி ஜூன் மாதம் அன்று ரிஷபத்திலிருந்து சூரியனுடன் இணைந்திருந்த புதன் கிரகம் மிதுன ராசிக்கு தன் வீட்டிற்கு மாறி இருக்கிறார். அங்கு குருவுடன் இணைந்திருக்கிறார். ஸோ மேஷத்திற்கு வரும்பொழுது கம்மிங் பேக் டு மேஷம், இவர்களுக்கு 3ஆம் அதிபதி வலுப்பெறுகிறார். தைரியம் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான தைரியமாக செயல்படுத்தக்கூடிய நல்ல நிலை. நீண்ட நாள் விரயங்கள், அவங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு இருந்த நிலை எல்லாமே நீங்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து கொள்ளக்கூடிய சுப விரயங்களான நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க விருப்பப்பட்ட விஷயத்தை நீங்கள் ரெடியாக அதை செயல்படுத்த தயாராகலாம். ரொம்ப நல்ல நிலை. இது தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் அன்றைய கோட்சார சந்திரன் இவர்களுடைய மேஷத்திற்கு நேர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் உள்ள ராகு கிரகமும் குருவை நம்பிய குரு நட்சத்திரத்தில் பூரட்டாதியில் இருப்பது, அந்த குரு கிரகமும் ஒரு ஆட்சி பலம் பெற்ற புதனோடு இணைந்திருப்பது ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம். 4ஆம் வீட்டில் அச்சுறுத்தி கொண்டிருந்த செவ்வாய் கிரகம் 5 மாறிவிட்டார். மேஷத்திற்கு ரொம்ப நல்ல நிலைன்னு சொல்லலாம். இதற்கு மேல் எப்படி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு நல்ல நிலை கடந்த பல நாட்களாகவே இவர்களுக்கு படிப்படியான உயர்வாக காட்டுகிறது. அதையும் விட அதிகமான நன்மைகளும் உயர்வும் அடையக்கூடிய நல்ல ஒரு பிரமாதமான அமைப்பு. குழந்தைகளுக்கு மனதில் நிம்மதி ஏற்படும். குழந்தைகளுக்கு இருந்த மனக்குழப்பம் நீங்கும். அவர்களுக்கு இருந்த பூர்வ புண்ணிய பலத்தினுடைய அந்த குறைபாடு எல்லாமே நீங்கும்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு பிரமாதமான வளர்ச்சி, உத்தியோகம், பணி ஏற்றம், தொழில் லாபம் இதெல்லாமே இவங்களுக்கு மேஷத்தினுடைய குழந்தைகளுக்கும் நடக்கும். இது ஒரு நல்ல நிலை. 2 ஜெனரேஷனுக்கு சொல்லிட்டோம். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இவங்களுடைய தைரியஸ்தானத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் கிரகம் ஆன் அண்ட் ஆஃப் சந்திரனுடைய பலத்தின் அடிப்படையில் சில நாட்கள் மட்டும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார். சந்திரனுடைய வீட்டில் நீசமாக இருப்பது, அந்த சந்திரன் அமர்வு சரியான நிலையில் அலைன் ஆகும் பொழுது மட்டும் அந்த வீடு கொஞ்சம் வேலை செய்யும். அன்று மட்டும் சில தைரியமான நிலையாக இருக்கும். மற்ற நாட்கள் பல நாட்கள் இவர்களுக்கு தைரிய குறைபாடான நிலையாகவே இருந்திருக்கும். எடுத்த காரிய முயற்சிகளுக்கு ஒரு பெரிய சோதனை. இவர்களுக்கு 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது ஸ்திர ராசிக்கு ஒரு மாரகஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீட்டில் ஒரு நீச்ச கிரகமாக இருக்கக்கூடிய நிலையும், அது காலச்சக்கரத்திற்கு அஷ்டமாதிபதி. முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய பாவகத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதி. நண்பர்களால் ஒரு பெரிய குழப்பம், ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலியமாக ஒரு பெரிய இழப்பு, இல்லைனா ஒரு கன்ஃபியூஷன், அவங்களை விட்டு விலகுவதா வேண்டாமாங்கிற நிலை, திருமண வாழ்வில் பெரிய போராட்டமான நிலை,
2 தனித்திருந்த குரு கிரகமும் குடும்ப வாழ்வை பெரிய அச்சுறுத்தலாக கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ அந்த 2ஆம் வீடும் ரிஷபத்திற்கு சால்வ் ஆகிவிட்ட நிலை. 3ஆம் வீட்டு தைரிய குழப்பமும் நீங்கிவிட்டு 4ஆம் வீட்டிற்கு செவ்வாயுடைய மாற்றம் இவர்களுக்கும் ஓரளவிற்கு நன்மையான பலன்களையே கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வாழ்க்கை துணைக்கு இருந்த தொல்லைகள் நீங்கும். அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் எல்லாம் தொல்லைகள் இருந்ததோ அதெல்லாமே நீங்கும். பணியில் இருந்த ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை, மன அழுத்தம் சம்பந்தமான நிலை, இது எல்லாமே ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வளர்ச்சிகளையும் நிவர்த்தியையும் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள், அவர்களுக்கு பணியில் ஒரு ஏற்றமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய திக்பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாயாக அவர்களுக்கு நடக்கிறது. பிரமாதமான 10ஆம் வீட்டு செவ்வாய், அந்த 10 சூரியன் அந்த வீட்டிலிருந்து மீண்டும் 10ஆம் வீடு. ரொம்ப இந்த அமர்வு பார்த்திங்கன்னா ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணை தொடர்பான உள்ள நண்பர்களுக்கு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினாங்கன்னா கூட அவங்களுக்கு நல்லபடியாக கிளியர் பண்ணக்கூடிய அளவிற்கு அற்புதமான ஒரு வளர்ச்சியான காலகட்டம். மேலும் செவ்வாய் பற்றிய தகவல்களை மற்றும் இங்கே நம்ம பகிர்வதனால் ரிஷபத்திற்கு இது ஒன்று ரொம்ப நல்ல பலன்கள். விரயங்கள் ஓரளவிற்கு கட்டுப்படும். ரிஷப ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் அதிபதி ஒரு சுபவிரயமான நிகழ்வாக நடக்க வாய்ப்பிருக்கிறது. பணியில் பிரமாதமான ஏற்றங்கள், குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்குவதற்கு புதனுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கிறது. 2ஆம் அதிபதி புதன் மறைந்திருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் குருவுடன் இணைந்து தனித்த குருவாக அங்கு ரொம்ப பிரமாதமான குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்த குருவை கட்டுப்படுத்தி விட்டார்னு சொல்லலாம் இந்த புதன் கிரகம். ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதாரத்தில் ஏற்றம், பணியில் உயர்வு, வாழ்க்கை துணை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேண்டும்? ஸோ அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்த இந்த நீச்ச செவ்வாய் 3ஆம் வீட்டிற்கு மாறி இருக்கிறார். 6 கிரகம் 3இல் இணைவது இதுவும் இவங்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு விபரீத ராஜயோகம். அந்த 3ஆம் வீட்டிற்குடைய அந்த மறைவு ஸ்தானத்திற்குடைய சூரியன் மீண்டும் 12இல் மறைவது உத்தியோகம் ரிலேட்டடான பிரமாதமான வளர்ச்சி காலகட்டத்தை மிதுன ராசி நண்பர்கள் அடையக்கூடிய நல்ல பலன். இது செவ்வாயுடைய நகர்வு சிம்மத்திற்கு அமரக்கூடிய நிலை. இது தொடர்பாக வரக்கூடிய அந்த சிம்மத்தினுடைய சூரியனுடைய அமர்வும் சிம்மத்தில் அமரக்கூடிய செவ்வாயும் பிரமாதமான ஒரு நன்மையான பலன்களோ இல்லைனா தொல்லையான பலன்களோ சிம்மத்திற்கு சாதகமான நிலையை பிரமாதமாக எடுத்து செய்யும். இது அவரவர்களுக்கு என்ன பலன்களை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த அடிப்படையில் மிதுனத்திற்கு பணி வளர்ச்சி அப்படின்னு சொல்வது ஒரு சாலச்சிறந்த ஒரு நல்ல பலனாக இருக்கும். திருமண வாழ்க்கையிலும் ஓரளவிற்கு நன்மையான நிலையாகவே இருக்கிறது. ராசிநாதன் ராசியிலேயே புதன் ஆட்சியாக இருப்பது, 7ஆம் வீட்டிற்குடைய வாழ்க்கை துணை கிரகம் குருவும் அங்கு இணைந்திருப்பது திருமண வாழ்வில் ஒரு நல்ல நிலை, குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, உயர்வு, சந்தோஷம், உற்சாகம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் இவங்க தொடர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நிலையும் 9இல் இருக்கக்கூடிய ராகுவும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம். அதிர்ஷ்டத்தை பெரிதாக நம்ப வேண்டாம் மிதுன ராசிக்கு. ஆனாலும் உங்களுக்கு பிரமாதமான உத்தியோக வளர்ச்சி, தேடி வரக்கூடிய நல்ல நிலை, வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் தொடர்பான ஒரு ஏற்றம் பணியில் ஏற்படுவதற்கு மிதுனத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசி மேலேயே அவங்க தலை மேலே ஜென்மத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் கிரகம் மிகுந்த மன உளைச்சலை இந்த கடகத்திற்கு கொடுத்து விட்டார் அப்படின்னே சொல்லணும். கடக ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத்தி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கிரகம் அந்த புத்திக்கு 6ஆம் வீடாக மறைவு ஸ்தானமாக வரக்கூடிய மற்றொரு வீடாக வரக்கூடிய மேஷத்தின் வீட்டுக்குடையவராகவும் இந்த செவ்வாய் இருப்பது இவர்களுக்கு ராஜயோகாதிபதி, இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் 5-10 மிகுந்த பலமுள்ள ராஜயோகாதிபதி நீச நிலையில் இருப்பது, அதுவும் இவங்களுடைய ராசியிலேயே இருப்பது நிறைய குழப்பங்கள் இவர்களுக்கு. எதிர்காலம் நினைத்து, குழந்தைகளை நினைத்து, இல்லை காதல் தொடர்பான நிலை, இல்லைனா தொழில் தொடர்பான நிலை, குடும்பம் தொடர்பான நிலை, ஏதோ ஒரு மனக்கவலைகள் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆரோக்கியம் பற்றிய குழப்பங்கள் கூட கடகராசி நண்பர்களுக்கு இருந்திருக்கும். இப்பொழுது இதெல்லாமே நடந்து முடிந்த நிலையில் செவ்வாய் 2ஆம் வீட்டில் மாறிவிட்டார். அவர் கேதுவுடன் இணைந்தாலும் இவர்களுக்கு அந்த வீட்டுக்குடைய சூரியன் நல்ல நிலையில் இருப்பதனால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அது பாதக வீடாக ரிஷபராசி காட்டினாலும் அந்த வீட்டிற்குடைய சுக்கிரன் மீண்டும் மேஷத்தில் மறைவது கடகராசிக்கும் பெரிதான பிரச்சனைகளை எதுவும் கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான சுப விரயங்கள், அற்புதமான பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு நீண்ட தூர பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள்,
இவ்வளவு நாள் நீங்கள் கவலைப்பட்டதற்கு, இவ்வளவு நாள் நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலை. குழந்தைகளுடைய வேலை வருமானத்தை பற்றிய கவலை கொண்டிருந்த கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு பிரமாதமான உத்தியோகம், தொழில் வளர்ச்சி, வருமான ஏற்றம், அவங்களை பற்றிய எல்லா கவலைகளும் நீங்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலன்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நடக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்வில் இருந்த குழப்பங்களுமே தீரும், உங்களுடைய மனக்கவலைகளும் தீரும். ஸோ ஆன் த ஹோல் கடகராசிக்கும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் மாற்றமாகவே இருக்கிறது. 8ல் இருக்கக்கூடிய ராகு 2ல் இருக்கக்கூடிய கேதுவாக இருப்பதனால் சற்று புதிய முடிவுகளிலும் புதிய முயற்சிகளிலும் பெரிய லெவல் பணத்தை இன்வால்வ் பண்ணக்கூடிய பெரிய பட்ஜெட் தொடர்பான விஷயங்களிலும் ஒரு முறைக்கு இருமுறை சிலரிடம் கேட்டுட்டு நீங்கள் செய்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும். அதர்வைஸ் மேஜராக உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த செவ்வாயுடைய மாற்றம். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். இந்த செவ்வாய் கிரகம் நேரடியாக சிம்ம ராசியில் இப்பொழுது அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசிக்கும் இந்த செவ்வாய்க்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தால், சிம்மத்தினுடைய பாதகாதிபதி இந்த செவ்வாய் கிரகம். கடகத்திற்கு எப்படி ராஜயோகாதிபதியாக அவர் 5, 10ற்கு உடைய ஆதிபத்திய ரீதியிலான கிரகமாக வந்தாரோ அதே போல சிம்மத்திற்கும் இவர் ராஜயோகாதிபதி, 4, 9ற்கு உடையவராக வரக்கூடிய ராஜயோகாதிபதி. ஆனால் இந்த 9ஆம் வீடு பாகிய வீடாக வந்தாலும் ஸ்திர ராசி லக்னங்களுக்கு, ஸ்திர வீடுகளுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருப்பதனால் 9ஆம் வீட்டிற்குடைய கிரகம் நேரடியாக ராசியில் அமர்வது சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விரயங்கள் எல்லாமே கட்டுப்படக்கூடிய நல்ல நிலை, ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும், ஒரு சரியான மருத்துவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நீங்கள் மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள தயங்க வேண்டாம். எல்லாமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை நோக்கிய ஒரு மாற்றமாக உங்களுக்கு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது. நீண்ட நாள் மருத்துவர் சரியாக டயக்னோஸ் பண்ண முடியாமல் இருந்த நிலையெல்லாம் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு சரியான மருத்துவர் ப்ராப்பரான டயக்னோசிஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு சரியான கியூர் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆரோக்கியம் பற்றிய விஷயங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக எடுத்து பயப்படாமல் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கின ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் எடுப்பது அவரவர்களுடைய நிலைக்கேற்றாற் போல முடிவெடுக்க வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயுடைய அமர்விற்குடைய உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சிம்ம சூரியன் தன் வீட்டிற்கு 10ல் இருந்தாலும் அவர் 10ஆம் வீட்டில் திக்பலம் பெற்ற சூரியன் இந்த ஆரோக்கியத்தின் சம்பந்தமான விஷயங்களுக்கும் முதலீடு சம்பந்தமான சில விஷயங்களையும் ஒரு ட்ரிகர் எஃபெக்ட் போல சில ஆக்டிவேஷனை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் பொறுமையாக சில முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினால் மருத்துவத்திற்கு இது ஓரளவிற்கு நல்ல நிலையாக இருக்கும். முதலீடுகள் செய்வது பற்றிய விஷயங்களில் சிம்ம ராசி சற்று எச்சரிக்கையாக இருப்பது, எதிரில் இருப்பவர்களை சரியான முறையில் நீங்கள் விசாரித்து உங்களோட பணி இல்லைனா உங்களுடைய தொழிலில் அவங்கள கூட்டாளிகளாக சேர்த்து கொள்ளலாமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் முடிவெடுப்பது நல்ல நிலையாக இருக்கும். இது பயப்படுவதற்காக இல்லை, நீங்கள் அவசரகதியில் முடிவெடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்திற்குரியவராக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அந்த பாதக வீட்டில் அமர்ந்து அந்த பாதகாதிபதி உங்கள் ராசியில் இருப்பதனால் முக்கியமாக தொழில் தொடர்பான ஒரு புதிய கூட்டாளிகளாக சில பேர் வரக்கூடிய நிலை, அந்த தொழிலுக்கான சில முயற்சிகள், அதற்கான சில முதலீடுகள், இந்த கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு 3, 7, 10, 9 இதை மட்டும் காட்டுவதனால் தொழிலுக்காக புதிதாக நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் யாரோடு பேசினாலும் கொஞ்சம் நீங்கள் அதை சரியாக ரீபிளானிங் செய்து கொண்டு அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பது, புதனும் குருவும் இணைந்து உங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பது, எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய தொழில் லாபம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திக்பலம் பெற்ற சூரியன் எடுத்த காரியத்தை எப்படியானும் முடித்து விடக்கூடிய நல்ல வைராகியத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு நல்ல மோட்டிவேஷனையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் எடுக்கிற காரியம் சரியா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அதை செயல்படுத்துவதற்கு முன்னர் உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் நீச்ச நிலையில் இருந்த சூரியன் இப்பொழுது விரயஸ்தானத்திற்கு மாறிவிட்டார். இது செவ்வாய் எப்பொழுதுமே கன்னிக்கு ஆகாத கிரகம்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அஷ்டமாதிபதி, 8க்கு 8ஆக வரக்கூடிய 3ஆம் அதிபதி. இந்த செவ்வாய் கிரகம் 3, 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை கொண்டவர். இவர் 12ல் அமர்கிறார், கேதுவுடன் அமர்கிறார். அந்த வீட்டிற்குடைய சூரியன் அந்த வீட்டிற்கு 10ல் அமர்ந்து 9ஆம் வீட்டில் அமர்வது இது
8, 9ன்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருப்பதை விட தந்தையார் ஸ்தானத்தோடு சில தொடர்பாக சில தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தந்தையோட ஆரோக்கியத்தை சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்கக்கூடியவராக நீங்கள் இருந்தீங்க, கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்கள், உங்களோட தந்தையுடைய ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதை பார்த்து கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். தந்தைக்கு கூட சில மருத்துவ விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய 12ஆம் வீடு திருமண வாழ்வில் இந்த செவ்வாய் கிரகத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சுய ஜாதக தசாபுத்திகள் இருந்தால் மட்டுமே அது பிராக்டிக்கலாக நடக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இல்லைன்னா இது ஒரு சின்ன 1-2 நாட்கள் மட்டும் நமக்கு சில டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு லேசான பலனாக நடந்துவிட்டு நகர்ந்து விடும் அப்படிங்கிறது உறுதியான நிலை. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. சுய ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு மேலும் கிளாரிட்டி கொடுக்கும். 12இல் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். திடீர் விரயங்கள், திடீர் முதலீடுகள், தொழில் ரீதியிலான மாற்றங்கள், இவற்றிற்கு ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி கன்னி ராசிக்கு. நம்ம எடுத்த உடனே ரிலேஷன்ஷிப்பிற்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய நிலை, மனநிலை இருக்கிற அந்த ஒரு குணத்தினால் தந்தை பற்றிய ஆரோக்கியம், தந்தையோட ரிலேஷன்ஷிப்பை முதல்ல ஹைலைட் ஆக சொல்லிவிட்டோம். தொழில் ரீதியிலாக 2வது பலனாக சொல்லும் பொழுது மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி, தொழில் மாற்றங்கள், தொழிலுக்கான திடீர் முதலீடுகள், நல்ல ஒரு வளர்ச்சியான பாதையில் தொழில் செல்லக்கூடிய நல்ல பலனை இந்த செவ்வாய் கிரகம் கொடுக்கிறார். அஷ்டமாதி 8 12இல் இருப்பது விபரீத ராஜயோகம். 2 மறைவு ஸ்தானம் கனெக்ட் ஆகிறது. ஆனால் 8 ஆயுள் ஸ்தானாதிபதி, அவர் 12இல் அமர்வது, ஆயுள் ஸ்தானாதிபதி மறைவது கண்டிப்பாக உங்களுக்கு புரியக்கூடிய நிலையாக இருக்கும். அவரவர் ஆரோக்கியத்திற்கு தகுந்தாற் போல, நீண்ட நாள் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாற் போல ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக தந்தை ஸ்தானத்திலும் சில சிக்கல்கள் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தொழில், பணிக்கேற்ற வருமானம், தொழிலில் இருக்கக்கூடிய லாபம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒன்று மட்டும் ஓரளவிற்கு உங்களுக்கு மெட்டீரியல் லாபங்களை கொடுக்கிறது. திருமண வாழ்விலும் கன்னிக்கு தொடர்ச்சியாக ஒரு காம்ப்ரமைஸான நிலை போல இருக்கிறது. காம்ப்ரமைஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய சூழலாக பாதி நாட்கள் இருப்பது தான் காம்ப்ரமைஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஓரளவிற்கு கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவே 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டகச்சனியும் 6இல் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு காட்டுகிறது. உங்களுக்கு 6இல் ராகு இருப்பது தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியான நிலைன்னு சொன்னாலும் பணியில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பணியிலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது கன்னிக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு செவ்வாய் கிரகம் வாழ்க்கை துணையையும் 2ஆம் வீடாகிய குடும்ப வாழ்க்கையையும் தனத்தையும் குறிக்கக்கூடிய செவ்வாய் 10இல் நீச்ச நிலையில் இருந்தார். அது 10ஆம் வீடு ஒரு கேந்திர பலத்துடன் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால அதுக்கு டிஃபால்ட்டாக நீச்ச பங்கம் இருக்கிறதுன்னு சொன்னாலும் இது ஓரளவிற்கு தொழில் தொடர்பான குழப்பங்களையே கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். இப்பொழுது அவர் 11ஆம் வீட்டிற்கு லாபஸ்தானத்திற்கு கேதுவுடன் இணைகிறார். இந்த வீடு இவங்களுக்கு லாபஸ்தானம் மட்டும் இல்லாமல் பாதகஸ்தானமும் கூட. எப்படி ஸ்திரத்திற்கு 9ஆம் வீடு பாதக வீடுன்னு சொன்னோமோ அதே போல் சரராசி ஆகிய துலாம் ராசி, மேஷ ராசி, கடக ராசி, மகர ராசி இந்த வீடுகளுக்கு எல்லாமே 11th house சொல்லக்கூடிய வீடு லாபஸ்தான வீடு ப்ளஸ் பாதக வீடு. ஸோ இந்த பாதக வீட்டில் அமரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் இவங்களுக்கு வாழ்க்கை துணையை பாதகமாக மாறி விடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை. ஏன்னா வீடு கொடுத்த அந்த கிரகம் 8இல் மறைந்ததனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் தந்தை வழி உறவினர்களோடு சற்று விட்டு கொடுத்து செல்வது, தந்தையுடைய ஆரோக்கியத்தை நேரடியாக பார்த்து கொள்வது, திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது இது மட்டுமே உங்களுக்கு போதுமான நிலை. பெரிய அளவிற்கு குழப்பங்கள் இருக்காது. இதற்கு முன்னர் செவ்வாய் 10இல் நீச்ச நிலையில் இருந்த பொழுது துலா ராசியினுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் விட இது ஒரு பெட்டரான நிலையாகவே இது காட்டுகிறதுன்னு சொல்லலாம். ஏனென்றால் வீடு கொடுத்த அந்த கிரகம் ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் பாதகம் பெரிதாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. தொழில் ரீதியிலான இருந்த தடை எல்லாமே நீங்கி ஓரளவிற்கு தொழில் அடுத்த கட்ட வளர்ச்சியை துலா ராசி நண்பர்கள் உணரக்கூடிய நல்ல நிலையாகவே இருக்கும். 5இல் இருக்கக்கூடிய ராகு ஓரளவிற்கு சுபத்தன்மை இருந்தாலும் திருமண வாழ்வில் அவ்வப்பொழுது ட்ரிகர்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை ரொம்ப அதிக இரிட்டேஷனையும் கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த ராகு கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. 6இல் இருக்கக்கூடிய சனி கிரகம் துலாத்திற்கும் தொடர்ச்சியான பணிச்சுமை அலைச்சல்கள் ஒரு ஓடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். ஓய்வெடுப்பதில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். ஆனால் தொழில் ரீதியிலான சிக்கல்கள் பலவற்றிலிருந்து வெளியில் வரக்கூடிய நிலையை இந்த செவ்வாய் கிரகம் இவர்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னே சொல்லலாம். சூரியனுடைய மறைவு தந்தை ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை. 9 புதன் 9இல் ஆட்சி பெற்று விட்டார் அப்படின்னு சொன்னாலும் அவர் செவ்வாயுடைய சாரத்தில் இருப்பது
தந்தை ஆரோக்கியத்தில் துலாம் ராசி சற்று கவனமாக பார்த்து கொள்வது ஒரு நன்மையான பலன்களையே இவர்களுக்கு கொடுக்கும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு ராசிநாதனும் 6 செவ்வாய் பாதகஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் நீச்ச நிலையில் இருந்தார். இப்பொழுது அவர் 10ஆம் வீட்டில் திக்பலம் பெற்றிருக்கிறார். வீடு கொடுத்த கிரகம் தன் வீட்டிற்கு 10இல் திக்பலம் பெற்றிருக்கிறது. இது தொழில் ரீதியிலாக ராசியில் இவங்களுக்கு பர்சனாலிட்டி தொடர்பாக இவர்களுடைய மனநிலை இல்லைனா பணி ரீதியிலான இருந்த பிரச்சனைகள் பலவற்றிற்கு பாசிட்டிவான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் திருமண வாழ்வில் சற்று எச்சரிக்கையை கொடுப்பதற்கு ஒரு காரணமாக இது அமைய வாய்ப்பிருக்கிறது. நீங்களுமே ஒரு திருமண வாழ்வில் ஒரு டஃப்பான ஒரு நிலையை கடைபிடிக்கக்கூடிய நிலையை இந்த செவ்வாய் கொடுக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெறுவது, அந்த வீட்டிற்குடைய கிரகம் மீண்டும் திக்பலம் பெற்று 7ஆம் வீட்டில் நிற்பது, நீயா நானா அப்படிங்கிற போட்டி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. நீண்ட நாள் விரக்தியினால் கூட விருச்சிக ராசி நண்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்வை ஒரு விரக்தியான மன எண்ண ஓட்டத்தில் ஒரு மனோபாவத்தில் ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலையை இது கொடுக்கலாம். சற்று பொறுமை தேவை அப்படிங்கிறது தான் விருச்சிகத்திற்கு ஒரு பலனாக எனக்கு தோன்றுகிறது. ஆனால் பணி ரீதியிலாக இருந்த குழப்பங்கள் நீங்கும். இப்போவுமே நான் ரிலேஷன்ஷிப் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு உயிர்காரகத்துவமான விஷயங்களை முதலில் சொல்லிவிட்டு பொருளாதார விஷயங்களுக்கு 2வது ப்ரையாரிட்டி கொடுப்பதை என்னாலே உணர முடிகிறது. ஸோ பணி ரீதியிலாக விருச்சிகத்திற்கு நல்ல வளர்ச்சி. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 12 குடையவர் 12ஐ தொடர்பு கொள்வது, இந்த 10ஆம் வீட்டையும் திரிகோணமாக இணைவது, செவ்வாய் சுக்கிரன் கேது எல்லாம் இணைவது பிரமாதமான தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் ஏற்றம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வருமானம், பிரயாணங்கள் இது எல்லாமே ஏற்படும். ஆனால் குரு கிரகமும் புதன் கிரகமும் இணைந்து 8ஆம் வீடாகிய மிதுனத்தில் இருப்பது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எதிரித்தன்மை, எதிரில் இருக்கக்கூடியவருடைய பலம் அதிகரித்திருப்பது போன்ற ஒரு நிலை. ஸோ நீங்கள் எங்கே மோத வேண்டும், யாருடன் எப்பொழுது மோத வேண்டும் அப்படிங்கிறதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களையும் செய்வது நல்ல நிலை. மோதுவது அப்படின்னு சொன்னால் இது நேரடியாக நம்ம மோதுவது போன்ற நிலை இல்லை. சூழலுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் சரியாக பார்த்து கொண்டு கவனித்து பொறுமையாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளுடன் தொடர்ந்து விட்டு கொடுக்க வேண்டிய நிலையாகவே விருச்சிக ராசிக்கு தொடர்ச்சியாக இது காட்டுகிறது. திருமண வாழ்விலும் நீங்கள் ரொம்ப கவனமாக விட்டு கொடுப்பது ஒரு நல்ல பலனையே கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு புத்திஸ்தானாதிபதி குழந்தைகளை குறிக்கக்கூடிய செவ்வாய் 8இல் மறைந்திருந்தது. இவர்களுக்கு ஒரு மனதில் நிம்மதி இல்லாத நிலை, ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஓவர் திங்கிங்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய நடக்காத விஷயங்கள் நடந்தது போல கற்பனை செய்து அதற்கு பதில் தேடிக்கொண்டிருக்கிற நிலை போன்ற ஒரு நிலையாக இருந்திருக்கும். பூர்வீகம் காதல் தொடர்பான குழப்பங்களாக இருந்திருக்கும். இந்த செவ்வாய் இவங்களுக்கு 9ஆம் வீட்டில் இணைகிறார். அற்புதமான நல்ல ஒரு பிரயாணங்களால் ஏற்றம், உத்தியோகத்தில் பெரிய வளர்ச்சி, திடீர்னு உத்தியோகம் தேடி வரக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு வேறு சில கம்பெனிஸ்லேருந்து திடீர்னு நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் எங்கேயாவது பார்த்துட்டு அவங்க கூப்பிடலாம். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுவது, அந்த முடிவுகளை நீங்கள் சரியான முறையில் யோசித்து பரிசீலனை செய்வது நன்மையை கொடுக்கும். எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய நிலையிலுமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கிறது. 3இல் இருக்கக்கூடிய ராகு ஓரளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் திருப்தியான நிலையை கொடுப்பார். ராசிநாதன் 7இலிருந்து ராசியை பார்க்கிறார். ரொம்ப நல்ல ஒரு தைரியஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அந்த வீடு கொடுத்த சூரியன் கிரகம் தன் வீட்டிற்கு திக்பலமாக இருந்தாலும் அது உங்களுக்கு 6ஆம் வீடாக இருப்பதனால் தந்தையுடன் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் தனுசு ராசி சிறிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். பூர்வீகம் தொடர்பான நிலையில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் தனுசு ராசிக்குடைய பலன்கள். 7இல் இருக்கக்கூடிய திருமண வாழ்வை குறிக்கக்கூடிய புதன் குருவுடன் இணைந்திருப்பது திருமண வாழ்வில் ஓரளவிற்கு முன்னர் இருந்ததை விட ஒரு ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும்னே சொல்லலாம். ஆனாலும் 7ஆம் அதிபதியே பாதகாதிபதியாக இருந்து ஆட்சி பெறுவது வாழ்க்கை துணையுடைய தைரியம் திடீர்னு அதிகரிக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். அவங்க திடீர்னு உங்களை நேரடியாக அட்டாக் பண்ணலாம். கொஞ்சம் அவங்க ஒரு ஆக்ரோஷமான மனநிலையோடு அடுத்து சில நாட்கள் அவங்களுடைய நடத்தை அப்படி இருக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பலன்களை பார்க்கலாம். இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி பாதகாதிபதியான செவ்வாய் கிரகம் நேர் 7ஆம் வீட்டில் இருந்தார். இப்பொழுது அவர் 8ஆம் வீட்டில் மறைகிறார். ஸோ சுகஸ்தானத்திற்குரிய கிரகம் 8ஆம் வீட்டில் கேதுவுடன் மறைவது, வீடு கொடுத்த அந்த சூரியன் பலமாக இருந்து பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது, கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
குழந்தைகளோடு வாக்குவாதம் இல்லாமல் மிகுந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையை மகர ராசி தொடர்ச்சியாக அடுத்து கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையுடைய வருமானம் உயரும். இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும்னு சொல்லலாம். ஆனாலும் குழந்தைகளுடைய சில போக்கு, அது தொடர்பாக உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை குழந்தைகள் ஒரு சூழலாக அவங்க கொண்டு போகக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அவர்களுடைய முடிவுகள், அவங்களுடைய வாழ்க்கை பேட்டர்ன் உங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கலாம். இதனால் உங்களுக்கு குழந்தைகளோடு சில போராட்ட நிலையான ஒரு சூழலாக இந்த செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு காட்டுகிறது. இருந்தாலும் சற்று ஆரோக்கியத்திலும் அதிக பொறுமை தேவை. சகோதர காரகா வகையிலும் நீங்கள் சிறிது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வருமான ரீதியில் இந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு வருமானத்தை, ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காமல் ஓரளவுக்கு மாடரேட்டான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இது சுயதொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஓரளவிற்கு லாபம், சற்று எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்வது நல்ல நிலைன்னு சொன்னாலும், பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, எங்கேயாவது ஜாபில் கம்பெனிஸில் வேலை பண்ணக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு புதனுடைய மாற்றம் மிதுனத்தில் இணைந்திருப்பது பிரமாதமான, நினைத்தது போன்ற வேலை, நினைத்ததை விட உயர்ந்த வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜாக்பாட் யோகம்னு சொல்லலாம். ஆல்ரெடி 6ல் இருக்கக்கூடிய குரு கிரகம் தனித்து செயல்பட முடியாமல் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அந்த வீட்டிற்குரிய புதனும் அங்கு இணைந்து அந்த குருவிற்கு உற்சாகம் கொடுக்கிறார், எனர்ஜி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கலாம், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் புதிய வேலை கிடைக்கலாம், ஆல்ரெடி இருக்கிற வேலையிலிருந்து வேறு வேலை மாறிக்கொள்ளலாம். அற்புதமான 6ஆம் வீட்டு பலம் அப்படின்னாலே 7ஆம் வீடு சிறிது தொல்லை அடைகிறது. திருமண வாழ்விலும் மகர ராசி சற்று அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். அடுத்தது கும்ப ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு 3ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் உடைய செவ்வாய் நேர் 7ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். அப்படியே இது சிம்ம ராசியோட பலன்களை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்குடைய பலன்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நடக்க இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திற்குடைய கிரகம் 7ஆம் வீட்டில் வந்து அமர்வது ஓரளவிற்கு முயற்சி தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எதிரில் வந்து அமரக்கூடிய பார்ட்னர்ஸாக புதிதான அறிமுகங்களாக இருப்பவர்களை பெரிதாக நீங்கள் நம்ப வேண்டாம். அவர்களால் பெரிய அளவிற்கு விரயங்கள் இழுத்துவிடக்கூடிய நிலையான சில சூழல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. தொழில் ரிலேட்டடான விஷயங்கள், புதிதான அறிமுகங்கள், தொழில் கூட்டாளிகள், முதலீடுகள், அதில் அதிகமான பட்ஜெட் ஓவர் முதலீடு செய்வதற்குரிய ஒரு நிலையாக கும்பராசிக்கு காட்டுகிறது. பணியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஓரளவிற்கு சால்வ் ஆகக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். பணின்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் இருந்த நீச்ச செவ்வாய் வேறு வேலை மாறணும்னு நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு நீண்ட நாள் முயற்சிக்கு தடையாக இருந்த அந்த நிலை மாறும். வேறு வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நிலையும், முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய பிரமாதமான ஒரு நிலையும் கும்பத்திற்கு அமையும். ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருப்பது உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களோட ரெஸ்யூம் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய நிலையில் அது இருப்பதனால் தகுதியான ஒரு நல்ல வேலை உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலையும் அற்புதமாக கொடுப்பார். ஸோ ரொம்ப நல்ல விதமாக எல்லா விதத்திலும் நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நன்றாக இருந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்து நீங்கள் உத்தியோகம் ரிலேட்டடான எல்லா விஷயங்களிலும் ஜெயிக்கக்கூடிய நல்ல பலன்கள், சுய முயற்சியாக தனியாக நீங்கள் ஒரு இன்டர்வியூ, ஒரு ஜாப், அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு ஜெயிக்கக்கூடிய காலமும், எதிரில் உள்ளவர்களை சேர்த்து கொண்டு கூட்டாளிகளாக செயல்படக்கூடிய விஷயத்தில் கும்பம் சிறிது கவனமாகவும் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். குழந்தைகளுக்கும் நல்ல வளர்ச்சி, அவர்களுக்கு இருந்த குழப்பங்கள் நீங்கும். குழந்தைகளுடைய வாழ்வில் நல்ல ஒரு தொழில் ரீதியிலான முன்னேற்றங்கள், அவர்களுக்கு ஒரு திருமண வாழ்வில் நிம்மதியான நிலை, கும்பத்தினுடைய குழந்தைகளுக்கு திருமண வாழ்வில் ஒரு ஒற்றுமை, இதெல்லாமே கும்பராசிக்கு குழந்தைகளுக்கு நடப்பதை கண்டு உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 2-9 ஒரு ரொம்ப ஆஸ்பீஷியஸான 9ஆம் அதிபதி செவ்வாய் கிரகம் 6ஆம் வீட்டில் மறைகிறார். ஸோ கண்டிப்பாக தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். 6க்குடைய கிரகம் மீண்டும் தன் வீட்டிற்கு திக்பலமாக 3இல் மறைவது நேரடியாக தந்தையார் பற்றிய சில விஷயங்களில் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்வது. மீன ராசி, மீன லக்ன நண்பர்கள் அவரவர்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்ல நிலை. பணி ரீதியிலான விஷயங்களிலும் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சில பிரயாணங்களோடு உள்ளடக்கிய சில பணி மாற்றங்கள் தவிர்க்க முடியாத சில விஷயங்களாக மீன ராசிக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அஷ்டமாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் குடும்ப வாழ்விலும் மீன ராசி சற்று விட்டு கொடுப்பது நல்ல நிலை. வாழ்க்கை துணை அவர்களுக்கு இருந்த ஒரு
பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது அப்படின்னாலும் அவர்களுடைய திருமண வாழ்வுன்னு குறிக்கக்கூடிய அந்த 12ஆம் வீடும் உங்களுக்கு 12இல் இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய அந்த ஆக்சஸ் சற்று தொல்லைகளை கொடுப்பது. இப்பொழுது செவ்வாயும் அங்கு இணைந்திருப்பது ஏதோ ஒரு வகையில் சின்ன ஆர்குமெண்ட் பெரிதாக இருந்து இரவு நேரங்களில் படுக்கை ஸ்தானத்தை பிரிக்கக்கூடிய நிலையில் இது காட்டுவது ரொம்ப டிஸ்டிங்க்டாக தெரிவது. நீங்கள் சற்று புரிந்து கொண்டு அனுசரிப்பது திருமண வாழ்வை ப்ரொடெக்ட் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அவ்வப்பொழுது மனச்சோர்வையும் கண்டிப்பாக கொடுப்பார். கண்டிப்பாக முருகர் வழிபாடு மீன ராசியை நேரடியாக செய்து கொள்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும். அனைத்து நண்பர்களுமே செவ்வாய் கிரகத்திற்கு பிரீதி செய்ய வேண்டும் அப்படின்னா பிளட் டொனேஷன் செய்வது ஒரு ப்ராக்டிக்கலான ரெமடியாக நான் பார்க்கிறேன். இல்லைனா முருகர் வழிபாடு செய்வது, வீட்டில் ஒரு அகல் தீபம் வைத்து வழிபாடு செய்வது, கந்தசஷ்டி கவசம் உங்கள் வாயால் சொல்வது, வீட்டில் ஒலிக்க செய்வது, இல்லைனா கோயில்களில் முருகர் சன்னதி இருக்கக்கூடிய கோயில்களில் முருகர் சன்னதியை சுற்றி வருவது எல்லாம் மிகப்பெரிய அற்புதமான பரிகாரங்களாக காணப்படுகிறது. நன்றி நண்பர்களே. இதுதான் 7ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 செவ்வாய் கிரகம் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு மாறக்கூடிய பலன்களால் 12 ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்கள்.